ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கார்னியா சேனல். கார்னியா சேனலுக்கு எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு எப்படி சாமியெல்லாம் கும்பிட்டேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பூஜை பங்குனி உத்திரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 நாளைக்கு முன்னாடியே பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பூஜா ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, விளக்கெல்லாம் கழுவி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. வியாழக்கிழமையே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோங்க. இருந்த வீட்டில் பூஜா ரூம் கிச்சனில் தாங்க இருந்துச்சு. கபோர்டில் வச்சு தாங்க பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற வீட்டில் பூஜா ரூம்னே சின்னதாக இருக்குங்க. அங்கே 3 ஷெல்ஃபு வச்சுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அரிசி மாவால் கோலம் போட்டிருந்தேங்க. அதெல்லாம் தண்ணி தொட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு காய வச்சுட்டு மறுபடியும் புதுசாக அரிசி மாவால் கோலம் போட்டு எல்லாம் காய வச்சு ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்து பூஜை படங்கள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து விளக்கெல்லாம் எடுத்து கழுவி வச்சு அதுக்கு அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா தம்பி இப்போ இருக்கிறதுனால வீடியோஸும் ரெகுலராக போட முடியல, வீடியோஸும் எடுக்க முடியல. எப்போ பூஜை பண்ணுறேனோ அப்பப்போ எடுத்து வீடியோஸ் சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் கழுவி வச்சுருந்தேங்க. அதெல்லாம் காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் தாங்க நான் அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சு வியாழக்கிழமை எல்லா வேலையும் க்ளீனாக பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரிசி மாவால் கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க. அடுத்து பூஜை அறைக்கும் போய் அங்கேயும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு மணப்பலகையில் தாங்க முருகர் ஃபோட்டோவும் என்கிட்ட வேலை இருக்குங்க. அதுக்கு எல்லா சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை மனமுருக உள்ள முருக வேண்டிக்கிட்டால் நம்மளுக்கு கேட்ட வரங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு தாங்க பல தெய்வங்களோட தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருக்க உத்திர நட்சத்திரமும் மாதங்களில் கடைசியாக வர பங்குனி மாதமும் 12வது மாதமாக வர பங்குனி மாதமும் சேர்ந்தது தாங்க பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பங்குனி உத்திர பௌர்ணமியோடு சேர்ந்து வருங்க. இந்த வருஷம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரல. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி தான் வருது. ஆனால் உத்திர நட்சத்திரத்தை வச்சு தாங்க பங்குனி உத்திரத்தை கணக்கு பண்ணுறாங்க. இந்த பங்குனி உத்திர நாளை எப்படி சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சூரபத்மன் கிட்ட போரிட்டு ஜெயித்த பிறகு இந்திரர் முருகருக்கு அவர்கிட்ட இல்லாத பரிசாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ முருகர்கிட்ட எல்லாமே இருந்திருக்கு, தாரை மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லி முருகர் சொன்ன உடனே இந்திரன் அவரோட மகள் தெய்வானையை மணமுடிச்சு வச்சுருக்காங்க. அந்த தெய்வானையை மணமுடிச்ச நாளை தாங்க பங்குனி உத்திர நாளாக கொண்டாடுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எளிமையான முறையில் தாங்க இன்றைக்கி முருகருக்கு சாமி கும்பிட்டுருந்தேன். நெய்வேத்தியன்னு பார்த்துருந்திங்கன்னா நான் சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க பண்ணியிருந்தேன். அடுத்து வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, 2 பழங்கள் வச்சு எப்போவும் போல் தாங்க சாமி கும்பிட எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நான் வேல் வச்சுருக்கனால இன்றைக்கி வேலுக்கு 6 வகையான அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். முதலாக பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் தேன், சந்தனம், குங்குமம், மஞ்சள், விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுருந்தேங்க. அப்புறம் வெத்தலை தீபம் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேங்க. 6 வெத்தலை எடுத்து அதில் சந்தன குங்குமம்லாம் வச்சு அடுத்து 6 அகல் விளக்கில் புதுசாக இது வாங்கியிருந்தேங்க பித்தளையில். அதில் இன்றைக்கி புதுசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்களகரமாக எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு நெய் ஊற்றி அது 6 வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் முருகருக்கு 108 போற்றிகள் சொல்லி இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. இப்படி தாங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் எளிமையான முறையில் வீட்லேயே சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருந்தோங்க. சிவன் கோவிலுக்கு தாங்க இன்றைக்கி போயிருந்தோம். அங்கேயே சிவனையும் பார்த்துட்டு அங்கேயே முருகர் இருந்தார். அவருக்கு மட்டும் 2 நெய் தீபம் வாங்கி போட்டுட்டு கும்பிட்டு நிம்மதியாக மனசார சாமியை வேண்டிட்டு அங்கே கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.